சர்வம் நற்பவியாக. இந்த வீடியோவானது 2026 குரு பெயர்ச்சி பலன். தன்னுடைய காரியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவமும் காரியத்தில் கண்ணாமல் இருக்கக்கூடிய மகர ராசியை பற்றி தான். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து இப்போ தான் 7ஆம் இடத்துக்கு வராரு. கலஸ்தரஸ்தானம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது. குருவால் நன்மை எங்களுக்கு உண்டாச்சார்னா ஆமாம் உண்டு. கடந்த ஒரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நன்மைகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த குரு உங்களுடைய ராசி இப்போ பார்க்குறாரு. இதனால் எனக்கு என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இடம் மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. இடமாற்றம், தொழில் மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் நல்ல ஒரு வேலையில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற குரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. இதனால் வரைக்கும் வெளி உலக வட்டாரத்தோடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா இப்போ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாருங்க. வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். ரொம்ப நாளத்துக்கு கடன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கட்டுவீங்க. ரொம்ப நாளத்துக்கு கடன் வந்து உங்கள்கிட்ட வாங்கியிருந்தாலும் அந்த கடன் வந்து வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உண்டுங்க. வியாபாரிகள் தொழில் செய்வங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி புதிய ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வைக்கும். புதிய ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். தொழிலில் இன்னும் விருத்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப நாளாக நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கேன், எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குருவானவர் அதுக்கு உண்டான வேலையை வந்து செஞ்சு விடுவார். வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் ஆகுவீங்க. சார் நான் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எனக்கு இங்கேயே இருந்தால் போதும், ஆனால் ப்ரொமோஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்குமா சார் அப்படின்னா ஆமாம் உண்டு. அதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பாவம் இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க, இல்லை இவருக்கு போஸ்டிங் போடுங்க, இவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வேறொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களை யாரும் இந்த வருஷம் வந்து பெருசாக பகைச்சிக்க கூடாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா படிப்பீங்க, நல்ல ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சார் நான் வெளிநாடு போய் படிக்கலான்னு இருக்கிறேன், தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான காலகட்டம் தான் இது. வெளிநாடு போகலாம். பிஹெச்டிக்காக நான் போகிறேன் சார் அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். ஸோ நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த குரு கொடுக்குறாரு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல்கள் அப்படின்ற மாதிரி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு கொடுக்குறாரு. ஸோ எந்த பயிர் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு உண்டான அந்த வழிகாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக கிடைப்பாங்க. கைட்லைன்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறது, கரெக்டான நேரத்தில் அறுவடை பண்ணுறது, கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் விற்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெருசாக உங்களுக்கு ஒரு நஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காது. நவம்பர் டிசம்பரில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயதானவர்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகலை சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாக்டரையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு மாற்றி பார்ப்பீங்க. அப்படி மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான நோய் தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இல்லைனா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வருங்க. அதிகப்படியான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோன்றும். இதனால் வரைக்கும் உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கரெக்டான வழி, கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி அமையும். இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக யார் சார் இருப்பாங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரி, இளைய சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நல்ல தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். பாரு உங்கள் ராசியின் மீது படுவதனால ஒரு பொற்காலமான ஒரு காலகட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னா ஆலங்குடி குரு பகவானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேர் புகழ் நல்ல ஒரு படிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் என என்னுடைய குருவான ஸ்ரீ காகமஞ்சனி ஸ்ரீ பகலாதேவியும் வேண்டிக் கொள்கிறேன். சர்வம் நற்பவியாக.